ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா 657. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த 657ங்கிறது வந்து இத்தனை வருஷத்தில் ஒரு தாட்டி தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 2022க்கு அப்புறம் இப்போ தான் நாளைக்கு ட்ரா தான் வருது பாருங்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய 657க்கு வந்து பார்த்திங்கன்னா 6க்கு பவர் 1, 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2, 102. ஓகேங்களா? இப்போ அதனால் வந்து இதையும் கணக்கில் வச்சுங்க. அதே மாதிரி இந்த 368 நீங்கள் கணக்கில் வச்சுங்க, எடுத்துக்கோங்க. ஒன்று எப்படி வரலாம் அப்படின்னா 86 அல்லது 68, இப்படி ஆப்போசிட்டாக கூட வரலாம். அதனால் இது கணக்கில் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 657 வந்துச்சு. நம்ம கொடுத்த பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் சார்ட்டும் அதேமாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். நேற்று வந்து நம்ம கொடுத்த 657ங்கிறது நான் அப்படியே பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ஆல் போர்டு கொடுத்துருது 65ங்கிறது அப்படி பாஸ் ஆகிது பாருங்கள். இந்த ஏபிசி போர்ட்லேயும் பாருங்கள் 65 அப்படி பேசுகிறது. ஏபி வந்து ஃபுல் வின்னிங் நேற்று பார்த்திங்கன்னா ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டியரும் சரி கேஎல் பார்த்திங்கன்னா 4 ஷூமே நல்லா பாஸ் ஆகிருந்துச்சு பாருங்கள். இந்த ஏபியில் 65 பாஸ் ஆகிருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து பரவாயில்ல. போன வாரம் 2 வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோசமான ரிசல்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த வாரம் பரவாயில்ல. சண்டே ரிசல்ட்டு இயர் இதை வச்சு கொடுக்குறதுனால கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால் வந்து பார்த்து ஆடுங்க. ஏன்னா ரிசல்ட் வந்து தாறுமாறாக வருது. ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி ட்ரா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா காரணியா வந்து பார்த்திங்கன்னா 713, காரணியா 713 ட்ராவுக்கு தான் நான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ட்ரா நம்பரையும் பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ 713 அப்படின்னா 31 வரலாம், அல்லது 13ஆகவும் வரலாம். அதனால் ட்ரா நம்பரையும் நீங்கள் எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா உங்கள் நம்ம ஒரு இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் பாருங்கள் 1 வந்திருக்குது. அதுவும் பாருங்கள் அப்படியே ஒய் போர்டில் 5 வந்திருக்குதுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 5க்கு பவர் 0 வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படியே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் அந்த 1 அப்படியே வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணால் 150. இப்போ கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 150. ஓகேங்களா? 150. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 150 இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி சி போர்டில் என்ன வரப்போகுது அப்படின்னா சி போர்டில் 0 வரப்போகுது. அதனால் சி போர்டில் 0 வரதுக்கு 100% வரப்போகுதுங்க. நம்ம வீக்லி சார்ட் சொல்லிக்கிறோம். போன வாரம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா 666 வந்துச்சு. அடுத்தது நாள் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வந்து பாருங்கள் ரிப்பீட்டாக வந்து இப்போ பாஸ் ஆகுது. 6க்கு பவர் 1. அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் அப்படியே வந்திருக்கு. அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு பவர் 1, அதில் 2 டபுள்ஸுக்கு அப்படியே பவராக வந்துருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள் நேற்று 657 6 வந்து அப்படியே பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால் அந்த வீக்கெண்டில் வரக்கூடிய நம்பர் அப்படியே பாஸ் ஆகும். அதனால் இதையும் கணக்கில் வச்சுங்க. 6 வந்து நீங்கள் வந்து ஆல் போர்டில் 6 கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கணக்கு வச்சு நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்து கெஸ்ஸிங் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஏ போர்டில் 2, 3, பி போர்டில் 7, 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 0 வரும், கண்டிப்பாக வரும்னு சொல்லிக்கிறோம். 0, 4 கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசிபிசி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 0 வந்துச்சுன்னா இதுதாங்க ஃபார்மெட்டு. நம்ம ஆல்ரெடி சார்ட் கொடுத்துருக்கோம். ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 20, 30, 24. அதே பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 70, 80, 84. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பாஸ் ஆகுங்க. இந்த 4 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து சி போர்டில் வருவதனால கண்டிப்பாக இந்த 4 நம்பர் ஏசிபிசி 20, 30, 70, 80 கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவர் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த 3 நம்பர். ஓகேங்களா? ஏபி பொறுத்த வரைக்கும் 27, 38, 37. பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 657க்கு வந்து பார்த்திங்கன்னா 7க்கு பவர் 2ங்க, 5க்கு பவர் 0, 6க்கு பவர் 1 பார்த்திங்கன்னா 102 கணக்கில் வச்சுக்கோங்க. சரி, இந்த 457க்கு இது வந்து பவர் வச்சது ஆப்போசிட் நம்பர் சொல்லுவாங்க. ஆப்போசிட் நம்பர் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 7க்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் 0, 5க்கு ஆப்போசிட் 8, 6க்கு ஆப்போசிட் 9. இதையும் ஒரு செட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பவரும் இல்லை, ஆப்போசிட்டும் இல்லை அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி நம்பர்னு சொல்கிறதுங்க. இப்போ 7க்கு வந்து நேரடி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4, 5க்கு நேரடி நம்பர் 2, 6க்கு நேரடி நம்பர் 324. அதனால் இந்த 3 நம்பரையும் ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நம்பர் நான் கொடுத்த நம்பர் பாஸ் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு கூட கேம் ஆடுங்க. ஓகேங்களா? ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 270, 280, 384, 268, 180, 635. பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் 0 பாஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து 0 6 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்கோம். அதனால் சி போர்டு வந்து 0 வந்து நேரடியாக அந்த நம்ம சொன்ன ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கிறோம். அது 0 பாஸ் ஆகும். 0 6 சப்போர்ட்டுக்கு 9. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் கிளியர் நம்பர் போடணும்னா 73 391 63 727 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டேட்லையும் அனுப்பிச்சுடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னிக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அடுத்த அரை மணி நேரம் அக்கௌண்ட் கிட்டாயிரும். மற்ற மணி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனி அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க. கமிஷன் பிரேத்தும் கிடையாதுங்க. அதனால் நம்பி போடலாங்க, நம்பி போடுங்க, வின்னிங் எடுங்க. தேங்க்யூ.